ஹை விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரித்தி மீடியா. நம்ம பார்க்க போகிறது பச்சைமலை சிவன் கோயில். பச்சைமலை கோயில் பச்சைமலை அருள் தரும் அனுசுயா தேவியுடைய அருள்மிகு ஈஸ்வரர் திருக்கோயில். அங்கே தான் வந்து இருக்கோம். சித்தர்கள் வாழும் மலை. ஓகேங்களா? மேலே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, கூடி வாங்க போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர் இருக்குங்க. 2 விநாயகர், இங்கே ஒரு விநாயகர், இங்கே ஒரு விநாயகர். கொஞ்சம் முன்னாடி போனால் அப்படியே படிக்கட்டு பாதை வருது, அங்கே அப்படியே போவோம். கொஞ்சம் தொலைவு இது மாதிரி மலை, அதுக்கப்புறம் படிக்கட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? வாங்க அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம். கொஞ்சம் படிக்கட்டு இருக்குங்க, சூப்பராக. நம்ம ஊரில் இருக்கிறது தான் பற்றி நமக்கு தெரிய மாட்டுதுங்க. சென்னை தாம்பரத்தில் தான் இருக்குது. தாம்பரம் சானிட்டோரியத்தில் தான் இருக்குது பச்சைமலை ஈஸ்வரன் கோயில். ரொம்ப பழைய காலத்து கோயிலுங்க. கோயில் மேலே தான் இருக்குது. மேலே ஒரு அம்மன் கோயில் இருக்குன்றாங்க. போய் பார்க்கலாம் வாங்க. என்ன படிக்கிட்டே இருக்குமா? அதனால் இதெல்லாம் கொஞ்சம் படிக்கட்டு, இந்த படிக்கட்டு ஏற முடியலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? ஒரு 150 படிக்கட்டு, அதுக்கே மூச்சு வாங்குது. நல்லா இருக்குங்க. என்ன வெயிலுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்துட்டா கொஞ்சம் சிறப்பாக வந்திருக்கும். இது வெயில் டைம் இல்லை, ஆனால் கொஞ்சம் வெயிலாக இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. இங்கேயும் அதே குப்பை தாங்க. மேலே ஒரு தியான மண்டபம் கூட இருக்குங்க. இருக்க போய் பார்க்கலாம் வாங்க. சித்தர் வாழை மலை சொன்னல, அங்கே போ. மேலே மேலே போனால் அங்கே ஒரு கேட் இருக்கு. அங்கே போயிட்டு மேலே போய் பார்க்கலாம் வாங்க. மூச்சு தான் வாங்குது. வாங்க கூப்பிட்டு போகலாம். சூப்பராக இருக்கா? பச்சைமலை ஈஸ்வரன் கோயிலுங்க. பழைய கோயிலுங்க, ரொம்ப புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணிடுறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போய் சாமி பார்க்க முடியாது, நான் பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? உள்ளே போய் கும்பிட்டாச்சுங்க. அக்திரீஸ்வரர் ஒரு பேர். 1000 வருஷத்துக்கு மேலே இருக்க கோயிலாங்க. ஓகேங்களா? வெளிலேருந்து காட்டுறேன். உள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுல, முடிஞ்ச காட்டுறேன், பார்த்துங்க. சூப்பராக இருக்காருங்க. 1000 வருஷத்துக்கு மேலே உள்ள கோயிலுங்க. பாருங்க, சித்தர்கள் வாழும் சிவன்மலை. சொன்னா சித்தர்கள் வாழும் சிவன்மலை. ஓகேங்களா? கீழே ஒரு கோயில் இருக்கு, போவோம் வாங்க. சரி சார், வாங்க கீழே போகலாம். கீழே இறங்கி போனால் குகைக்குள்ள ஒரு கோயில் இருக்கும், பார்க்கலாம் வாங்க. இந்த படிக்கட்டு இறங்கி போனோம். படிக்கட்டு இறங்கி போனால் அம்மன் கோயில் ஒன்று இருக்கும், பார்க்கலாம். பாலாம்பிகா நினைக்கிறேன், பார்ப்போம் வாங்க. கீழே இறங்கி போவோம். இப்போ ஒரு அம்மா பார்ப்பீங்க பாருங்க. ஆமாங்க, இந்த அம்மா தாங்க ஹைலைட்டு. இங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சொன்னாங்க, உண்மை தாங்க. ஒரு இடத்துக்கு போனால் இன்னொரு விஷயம் தானே நடக்க சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. இந்த அம்மா இன்னொரு பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் சொன்னாங்க. அந்த முருகன் கோயில் செம்ம அட்வென்ச்சராக இருக்குங்க. அதையும் வீடியோவில் எடுத்திருக்கேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். இருக்காங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கன்ஃபார்மாக அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு விஷயம் நம்ம நினச்சா தீர்க்க நினச்சா கண்டிப்பாக நடக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி சொன்னல, மூலவரை வீடியோ எடுக்க முடியலன்னு சொன்னேன். ஆனால் அங்கே கேட்ட அனுமதி கொடுத்தாங்க. மூலவரை நம்ம ஃபுல்லாக வீடியோவும் எடுத்துட்டோம். ஸோ அதுவும் வரப்போகுது. ஸ்கிப் பண்ண வீடியோவை பாருங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கு இறைவனோட பக்தி இருந்தால் அருள் நிச்சயம் எல்லாருக்குமே கிடைக்கும். வாங்க, இந்த வீடியோ மூலமாக நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், பார்ப்போம். பார்த்துங்க, இதுதான் பழமையான சிவன் கோயிலுங்க. சிவா
சூப்பருங்க. வேண்டிங்க சங்குதிரை பார்த்தீங்களா, நேரம் நல்லா இருக்குங்க. சூப்பருங்க, கொடுத்து வச்சிருக்கணும். அகத்தியருக்கு சில ரொம்ப இடத்துல கம்மி நேரத்தில் தான் இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க. அகத்தியர் முனிவர் என்னென்ன சாமி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு விநாயகர் இருக்காருங்க. விநாயகர் பெருமானை கும்பிட்டு அப்படியே போவோம். தட்சிணாமூர்த்தி இருக்காரு. தட்சிணாமூர்த்தி விநாயகர் கும்பிட்டு நிறைய சாமி வச்சுருக்காங்க சுற்றி. முருகர், வள்ளி, தெய்வானை. சரிங்களா, வாங்க அடுத்து பார்ப்போம். பிரம்மாவை வச்சுருக்காங்க. வைஷ்ணவி தேவி, வராகி அம்மன் இருக்காங்க. இங்கே கால பைரவருங்க. பைரவர் கொண்டு போது பைரவர் கிடைக்கிறாரு. நவக்கிரக வச்சுருக்காங்க. எல்லா சாமியும் இருக்குங்க. நீங்கள் வாங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய இருக்கு, பார்ப்போம். வாங்க, கடைசியாக மூலவரை பார்க்குறதுக்கும் வீடியோ எடுத்துக்கிறதுக்கும் நம்மளுக்கு அனுமதி கிடச்சிடுச்சு. இவர் தாங்க அத்திரி ஈஸ்வரர். அனுசியா தேவியோட இருக்கிற மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க. பூஜை பண்ணுறாங்க பாருங்கள். எல்லாருக்கும் ஈஸ்வரோட அருள் கிடைக்கட்டும். எல்லாம் வேண்டிக்கங்க. வாங்க, நல்லா பார்த்து வேண்டிக்கங்க. அனைவருக்கும் எல்லாம் நல்ல வகையாக நடக்க நானும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஈஸ்வர அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஆமாங்க, சித்தரோட ஃபோட்டோ சிவலிங்கலாம் வச்சுருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஒரு தியான மண்டபம் இருக்குது சொன்னல, இதுதாங்க அது. இங்கே எல்லா சித்தர்களோட ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே மொத்தமாக இங்கே இருக்கிற இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த கோயிலை பற்றி சொன்னால் அதான் சிவன் வாழும் சித்தர்கள் வாழும் சிவன் கோயில்னு சொன்னல, மலைன்னு சொன்னல, அத்திரி மகரிஷி அவர் தாங்க முதல்ல இந்த கோயிலை நிறுவனதாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு உண்டான ஆதாரம் எதுவும் அவங்க கீழே கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே அவங்களோட மேலே ஒரு சிலையாக இருக்கும், முன்னாடி பார்த்துருவோம் பாருங்கள். அவர் தான் நிறுவியிருக்காரு. இங்கே கீழே இந்த தியான மண்டலத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சித்தர்களோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் சூப்பராக சில சித்தர்களும் இன்னும் வாழதான் சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு இங்கே வந்து சித்தர்கள் வாழும் சிவன் மலைன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு எல்லாருமே வாங்க. பக்கம்தாங்க, சென்னை தாம்பரம் சானிட்டோரியம் பக்கத்தில் இருக்குது. எல்லாருமே வந்து இறைவனோட அருளை புரியணும்னு நான் கேட்டுக்கிறேன். சூப்பரான இடங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு மரியாதை இது மாதிரி இடத்துக்கு கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய இடம் தான். நம்மளால் திருவண்ணாமலைக்கு எங்கெங்கேயோ போகிறோம், பக்கத்துலேயே இருக்குது, நம்மளுக்கு தெரிய மாட்டுது. என் சேனலில் எல்லாருக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் வந்து பார்க்கட்டும். கோயில் நிர்வாகமும் அதாங்க சொல்கிறாங்க. அவங்க வீடியோ எடுக்க அலோவ் பண்ணதான் அதான் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் வரட்டும்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லா மக்களும் வந்து இந்த மாதிரி இடத்த வந்து பார்க்கட்டும். கஷ்டப்பட்டு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. இப்போது நிறைய பேர் வந்தால் கோயில் இன்னும் பிரபலம் அடையும். நம்ம தாங்க பழைய கோயில் எல்லாம் மீட்டெடுக்கணும். இதை மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். மக்கள் கூட்டம் அங்கெல்லாம் போகட்டும். எங்கெங்கெல்லாம் பழைய கோயில் இருக்கோ அங்கெல்லாம் நம்மளும் செல்வோம். எல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா? இந்த கோயில் சூப்பரான பாசிட்டிவ் எனர்ஜிங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாக பார்க்கணுன்னு நினைக்கிற இடத்துல இதுவும் ஒன்று. சிவனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதாங்க தியானம் மண்டபம். செம்ம பாசிட்டிவ் என்ன வைப்ரேஷன் சொல்லுவாங்களே, அதாங்க சூப்பராக இருந்துச்சு. உள்ளே கொஞ்சம் நேரம் நாமளும் தியானம் பண்ணோம். நண்பர்கள் தியானம் பண்ணிட்டாரு. வாங்க உள்ளே நிறைய மேலே இன்னும் கொஞ்சம் நிறைய இடம் இருக்குது. இப்போ சார் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குது. மதியான ஒரு இடம். உள்ள சித்திரங்க ஃபோட்டோலாம் நல்லா இருந்துச்சு. வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. சிவனையுமே வீடியோ எடுத்திருக்கேன், போட்டுருங்க பாருங்கள். இதோட வரலாறு என்னென்னு அவங்களுக்கே தெரியாங்க. சித்திரங்களோட சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் 1000 வருஷத்துக்கு பழமையான வருஷத்துக்கு மேலே இருக்கும்ன்றாங்க. ஆனால் அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னால், எங்ககிட்ட அதுக்கு உண்டான ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனால் பல்லாயிரக்கணக்கான வருஷம் இந்த சித்தர்களோட சம்மந்தப்பட்டது, சித்தர்கள் தான் அந்த ஆலயத்தில் நிறுவுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ரினிவேட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இடம் சென்னையில் இருக்குது. தாம்பரம் சானிட்டோரியத்தில் தான் இருக்குது.
மறக்காமல் எல்லாம் வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது, செம்ம பாசிட்டிவ் எனர்ஜி. அதே மாதிரி கீழே ஒரு சாமி போய் பார்த்தோமே, சூப்பராக இருந்துச்சுங்க கவுக்குள்ளே. அதையும் வீடியோவில் இருக்க போட்டிருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாங்க உள்ளே போய் வேறு என்ன இருக்குது பார்க்கலாம். கோயிலை பார்த்துட்டு இப்படி மேலே ஒரு படி போகுது, மேலே ஏதாவது சாமி இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அதையும் போய் பார்ப்போம். இன்றைக்கி எதையும் வருது இல்லைங்க, எல்லாத்தையும் காட்டுறேன் வாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போவோம். இங்கே மலைக்கு வர்றதுக்கு பாதையும் இருக்குங்க, பைக்கில் வர்றதுக்கு. நான் நடந்து வந்தாலும் அது நீங்கள் நடந்தே வாங்க, அந்த பாதை சரியில்லை, நடந்தே வருவோம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இன்னும் படி மேலே போகுது. சூப்பராக இருக்குங்க. இங்கே நிறைய மூலிகைலாம் இருக்குது. மூலிகை காற்று உடம்புல பட்டா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. நடந்து போகிறது சூப்பராக இருக்குது, ஃபுல்லாக மரம் செடிங்க. மேலே ஒரு கோயில் வேறு இருக்குன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம் வாங்க. காற்று சவுண்டு கேட்குது உங்களுக்கு, சும்மா சிலு 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 சிலுன்னு சூப்பராக இருக்குங்க. வேப்ப மரம் நிறைய இருக்குது, காற்று சும்மா சிலு 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 சிலுன்னு அடிக்குது, சூப்பருங்க. வாங்க இங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்குது. இது என்ன கோயில் ஃபஸ்ட்டு பார்ப்போமா? வள்ளலார் கோயிலுங்க. வள்ளலாரோட ஜோதி இருக்குது பாருங்க, சூப்பரா. வள்ளலார் ஜோதி அப்படியே காட்சி தரார். இங்கே அவரோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்லங்க, சூப்பராக இருக்கு. மலை மாதிரி செட் பண்ணி வச்சு அதாங்க. அதாங்க சித்தர்கள் வாழும் சிவன் கோயில், பச்சை மலைங்க. பொய் கிடையாது, உண்மை தான். ஃபுல்லாக சக்தி வாய்ந்த கோயிலுங்க, பல 100,000 வருஷம் பழமையானது. எல்லாரும் வாங்க, கடல் வாழ்வுகள் எல்லாருக்கும் இருக்கும். சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு ரூட் இருக்குங்க வண்டியில் வர்றதுக்கு, ஆனால் படிக்கட்டிலே வந்துட்டோம். நீங்களும் படிக்கட்டிலே வாங்க, நல்லாயிருக்கும். சரிங்களா? வேணுன்றவங்க இது பக்கம் ஒரு ரூட் இருக்குது, கேட்டு வரதா தான் வரலாம். மேலே வரைக்கும் படிக்கட்டு ஏற முடியாதவங்க இப்படி வரலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய வீடியோ அது மாதிரி இருக்குது, சாமி வீடியோ நம்ம சேனல் நிறைய இருக்குது. சரிங்களா? அவ்வளோதாங்க. சித்தர் வாழும் சிவன்மலை பச்சை மலை வந்தாச்சு. சூப்பராக இருக்குங்க, செம்ம பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. பக்கம்தான், சாம்பரம் சானிட்டோரியத்துக்கு வரலாம். பைக்கில் வாங்க முடிஞ்ச வரைக்கும், எல்லாம் மெயின் ரோடில் கொஞ்சம் நடந்து வர மாதிரி இருக்கும். அருமையான இடங்க. சென்னை உள்ள தான் இருக்குது, நமக்கு தெரிய மாட்டேன் நிறைய பேருக்கு. நீங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். உங்கள் இந்த கோயிலில் வந்து அமைதி நல்லா இருக்குங்க, ஒரு பீஸ்ஃபுல்லான இது. தியானம் பண்ணாங்க, தியானம் பண்ணுறது, தியானம் பண்ணால் செம்ம எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் வாங்க, சிவனோட நேருக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், பாய் பாய். பாருங்க, லொக்கேஷன் சும்மா அள்ளுதில்ல, சூப்பராக இருக்குது பாருங்க. முடிச்சுட்டு நம்ம இப்போ கீழே இறங்குறோம். இறங்கும்போது பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரில, ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. எல்லாமே வாங்க, எல்லாமே வரலாங்க. குழந்தைங்க, ஃபேமிலி, லேடிஸ் எல்லாமே வரலாம். எல்லாமே போகிறாங்க. ஸோ எல்லாம் ஃபேமிலியோடு வாங்க, என்ஜாய் சிவனருள் புரியட்டும். இது மாதிரி பழமையான கோயிலெலாம் நிறைய இருக்குங்க. நம்ம சேனல்லே நிறைய வீடியோ போட்டிருக்கோம், எல்லாமே பழமையான கோயில் தான். சரிங்களா? இருக்கும் பாருங்கள், நிறைய கோயில் வீடியோவும் இருக்கும், மற்ற வீடியோஸ்க்கும் இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க. ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.